ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை ஒரு வட்டம். நமக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் நல்லா இருக்கு, நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஆடிடக்கூடாது. அட் த சேம் டைம்ல நம்ம கீழே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படவும் கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கையுடைய அழகே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கீழே இருக்கிற ஒருத்தரை உச்சத்துக்கு கொண்டு போறதும் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒண்ணுமே இல்லாம பண்றதும் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புதிய அணியா உள்ள வந்த குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, குஜராத் டைட்டன்ஸை ஃபர்ஸ்ட் சீசன்லயே கப்படிக்க வைக்கிறாரு ஹாட்ரிக் பாண்டியா. அதோட செகண்ட் சீசன்லயும் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி கொண்டு போன ஹாட்ரிக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்ல இருந்து புடுங்கி மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ்குள்ள துணிச்சு, அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸினுடைய கேப்டனா அந்த ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் கூட இன்ஃபார்ம் பண்ணாம பார்த்தோம்னா கேப்டன்ஷிப் பதவியை ரோஹித் சர்மாட்ட இருந்து புடுங்கி ஹாட்ரிக் பாண்டியா கைகள்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ 2024 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஹாட்ரிக் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸையே ஃபைனலுக்கு கொண்டு போய் கப் அடிச்சு தராரு. கன்சிஸ்டன்டா 2 சீசன் ஃபைனலுக்கு கொண்டு போறாருன்னா மும்பை இந்தியன்ஸை மறுபடியும் பழைய மாதிரி கட்டமைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை நிர்வாகம் முழுக்க நம்பினாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற ஒரு கதை அப்படின்னு தான் சொன்னோம். டீமுக்குள்ள போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அவரோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, இந்த மாதிரி பல சீனியர் பிளேயர்ஸோட ஹாட்ரிக் பாண்டியாக்கு இருந்த பழைய சிங்க் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் ஏ பிளேயரா டீம்ல ஒரு பார்ட்டா இருந்த வரைக்கும் இருந்த அந்த ஒரு பாண்டிங் ஹாட்ரிக் பாண்டியா கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஸோ லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா படு மோசமா சீசனை முடிவு பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். 9வது இடத்துல தான் முடிவு பண்றாங்க. அதுலயும் ஹாட்ரிக் பாண்டியா பார்த்தோம்னா 10 மேட்சஸ் விளையாடி வெறும் 200 ரன் தான் அடிக்கிறாரு, 206 ரன் தான் அடிக்கிறாரு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 22.88 அப்படின்ற லெவல்ல தான் அந்த சீசனை ஹாட்ரிக் பாண்டியா முடிக்கிறாரு. ஸோ அப்பயே பார்த்தோம் அப்படின்னா ஹாட்ரிக் பாண்டியாவை கழட்டி விடுறதுக்கு மும்பை நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி ஹாட்ரிக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா கிரவுண்ட்லேயே கோஷங்கள் எழுப்பப்பட்டது, ஹாட்ரிக் பாண்டியா டிஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசிட்டு போனது, இந்த மாதிரி பல விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே தான் இன்னொரு பக்கத்துல சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் அப்படின்றதும் சிஎஸ்கேக்குள்ள நடந்துருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருந்தாரு. டெஃபினட்டா பார்த்தோம்னா ஹாட்ரிக் பாண்டியா இருக்காரு இல்லையா, ஹாட்ரிக் பாண்டியாவும் சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடிக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கே சார்பிலே இல்ல ட்ரேட் பத்தி எதுவும் இன்னும் பெருசா பேசப்படலை அப்படின்னும் மும்பை நிர்வாகத்து சார்பில் இருந்தும் ட்ரேட் பத்தின தகவல்கள் அப்படின்றது மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப ஹைலைட்டான விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, சோ எந்த டீம் முதல்ல உள்ள வந்தப்ப அதனுடைய கேப்டனா இருந்து கூப்பிட்டு போய் கப் அடிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா செகண்ட் சீசன்ல ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனாரோ, அதே டீமுக்கு ஹாட்ரிக் பாண்டியா திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணிருக்காரு. சோ நம்ம அங்க போனோம் அப்படின்னா இங்க சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கத்துக்கு வாழா இருக்கிறதுக்கு பதிலாக அங்க பூனைக்கு தலையா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வரைக்கும்லாம் ஓகே தான். ஸோ நான் இந்த மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்க்கு வர்றேன் அப்படின்ற பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது குஜராத் டைட்டன்ஸ் சார்பிலையும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட தான் ஓகே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தலைவன் மும்பை இந்தியன்ஸ்க்கு போறப்ப வச்ச அதே கோரிக்கையை இந்த இடத்துலயும் வச்சிருக்காப்ல. நான் டீமுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்க கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு போகும்போது எந்த மும்பை இந்தியன்ஸ் ஹாட்ரிக் பாண்டியா உள்ளூர் போட்டியில விளையாடிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவருக்கு தொடர்ந்து பல சான்சஸ் கொடுத்து அவர் ரொம்ப பெரிய பிளேயரா உருவாக்குற மும்பை இந்தியன்ஸ்க்கு கூப்பிடும் போதே எனக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வருவேன் அப்படின்ற மாதிரியான டிமாண்டை வச்சிருந்தாரு ஹாட்ரிக். ஸோ அதுக்கும் மும்பை ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு தான் ரோஹித்தினுடைய அந்த கேப்டன்ஷிப் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை பறிச்சு ஹாட்ரிக் கையில கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி குஜராத் கிட்ட நம்ம கேட்டாலும் குஜராத்
குஜராத்துக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது குஜராத் தரப்புல இருந்து வந்துட்டு டெஃபினட்டா நோ அப்படின்றது தான் ஆன்சரா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்காரு இல்லையா, ஒன் டே டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 ஃபார்மேட்லயும் இந்தியாவுடைய கேப்டனா இருக்கக்கூடிய சுப்மன் கில் தான் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேப்டன்ஷிப்பை புடுங்கி எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? அவர் ஒரு கேப்டனா வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்க போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பதவியை எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? நீங்க டீமுக்கு வந்துட்டு எப்ப வேணாலும் ரிட்டர்ன் பேக் வரலாம், அதுல நாங்க எல்லாரும் சந்தோஷம் தான். நீங்க வந்தா நாங்க சந்தோஷமா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க டீம்ல வரலாம், நம்ம மறுபடியும் ஒரு டீமா விளையாடலாம், ஆனா கேப்டன் பதவி அப்படின்றத கேட்காதீங்க அப்படின்றத நேராவே சொல்லிட்டாங்களாம். இதை வந்துட்டு ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ்ல நம்மளுடைய ஒர்த் என்ன அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போய் கேட்கும் போது வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கேப்டன் பதவி தர வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன கேப்டன் பதவி கேட்குற மாதிரி இருந்தா நீங்க டீமுக்கே வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னது இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துட்டாராம். அதை தாண்டி வந்துட்டு எல்எஸ்ஜி இருக்கு இல்லையா, எல்எஸ்ஜி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இந்த மாதிரியான டீம்ஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்த தொடங்கி இருக்காராம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்கு இல்லையா, சிஎஸ்கேக்கு ஹார்திக் பாண்டியா வருவாரு அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல இப்ப குஜராத் டைட்டன்ஸ் கிட்டேயே கேப்டன்ஷிப் கேட்டதுனாலதான் அவரை வேணான்ட்டாங்க அப்படின்னு நியூஸ். அப்ப டெஃபினட்டா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்பை முடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு இல்லையா அதை வழி நடத்தி இருக்காரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அவரை தாண்டி ஹார்திக் பாண்டியாக்கு கேப்டன்ஷிப் வாய்ப்பு அப்படின்றது தரப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, தரவே படாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ எல்எஸ்ஜியோ அப்படி இல்லை அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீமுக்கோ போனா வேணா ஹார்திக் பாண்டியா கேட்கக்கூடிய கேப்டன்ஷிப் அப்படின்ற பொறுப்பு கிடைக்கும்ன்றதுனால ஹார்திக் இனி எந்த டீம்ல 2027 விளையாட போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க ஹார்திக் பாண்டியாவுடைய இந்த சுச்சுவேஷன் பொறுத்தும் அட் த சேம் டைம்ல அவர் எந்த டீமுக்கு போனா அது அவருக்கும் அந்த டீமுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.